சரி, ஓகே. ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம், வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் வணக்கம். நல்ல மனமுண்டாம் மாமலராஜனும் குண்டாம் என்னுடங்கால் பூக்கொண்டு துப்பார் திருமேனி சிந்திக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி சிறந்த திங்கட்கிழமையும் சிகா மாதம் கார்த்திகை சோமவாரம் கூடிய நன்னாளிலே பல தடைகள் நீங்கி இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்துவோம். நடாமோனுக்கும் உங்களுக்கும் சர்மாவுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சர்மண்ணாக்கும் வணக்கம். வணக்கம், ஐயாக்கும் வணக்கம். ஆன்மீக பாலம் 556 இணைந்திருக்கின்றோம். நன்றி, வாருங்களா. போன வாரம் இல்லாதபடியினால் இன்று 6. சரி, ஆரம்பிக்கலாம். சர்மான், உங்கள் பக்கம் கேள்விகளை எழுப்ப விடலாம். கேள்விகள் பெரிதா இல்லை. முதலில் இந்த அந்த அம்மா நெவிசன் சொல்லி ஒரு அம்மா அந்த புத்தகம் வாசிச்சா நான் பார்த்தேன். நேவிஸ் அவள் மிக நேர்த்தியா வாசிக்கிறார். எந்த தளங்களும் இல்லாமல் ஒரு செய்தி வாசிப்பாளர் மாதிரி ஒரு தயக்கமும் இல்லை, தளங்களும் இல்லாமல் மிக நேர்த்தியாக வாசிக்கிறாங்க. வாசிக்கும் ஆற்றல் நிறைய நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறேன். சிந்தனை 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 இல்லை, சிந்தனை தான் இல்லைன்னு வாசித்ததை சொல்றேன். பார்த்தா வாசிச்சா 3 புத்தகம் எடுத்து வாசிச்சாங்க. ஆமாம். 3 புத்தகத்தையும் வாசிக்க எங்கேயும் ஒரு தளங்கள் இருக்கேங்க. நான் எல்லாம் வாசிக்க மாட்டேன், நான் பட விட்டுருவேன். நன்றி நன்றி. நிறைய நல்ல வடிவாக வாசிச்சா அவர். நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. ஐயா காலை வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பக்கம் ஒரு ஒரு விளக்கம் தான் கேட்குறேன். என்னென்றாயா பைரவ அஷ்டமி என்று ஒன்று நான் பார்த்தேன் ஒரு ஃபேஸ்புக்கில். கால பைரவ அஷ்டமி நான் இது வரைக்கும் கேள்விப்படையில. அப்படி உண்டு கால பைரவ அஷ்டமி என்றா என்ன ஐயா? அதாவது 12 மாசத்திலும் 24 அஷ்டமி வரும். இந்த கார்த்திகை மாசம் வார அஷ்டமி அவருக்கு ஒரு விசேஷமான தினம். அதாவது நாங்க பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி அவருக்கு அவர் உதித்த, அவர் அவதாரம் எடுத்த, சிவபெருமான் அவதாரம் செய்ய வச்ச அந்த ஒரு முகூர்த்தமாக கார்த்திகை மாசத்திலே கொண்டாடுவார்கள். அதோடு இப்ப வருகின்ற இந்த மாசத்துல என்ன விசேஷம்டா, 2 பரணி 2 கார்த்திகை இந்த மாசத்துல வந்துருக்கு. கார்த்திகை மாசம் ஆரம்பத்துல சங்கராந்தியோடய வந்துடுச்சு. அப்போ அப்படி பரணி முடிஞ்சு வார கார்த்திகை மாசத்துல இந்த பைரவருக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை செய்வார். அது மாதிரி வருகின்ற பரணி பருவம் தொட்டு பரணி கார்த்திகை ரோகிணி சர்வாலய தீபம் பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதுகளை எல்லாம் கொண்டாடுவதனாலே நமக்கு சகலவிதமான தோஷங்கள் நீங்கி பல காரியங்கள், அதாவது சத்ரு பாதைகள், சத்ரு சொல்வது எதிராளிகளை எதிர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள்லாம் நடத்தி ஜெயிக்கக்கூடியது. அப்போ ஜெயிக்கணும் சொல்லியாச்சுன்னா எல்லாத்திலையும் ஜெயிக்க வேணும். கல்வியிலே ஜெயிக்க வேணும், பரீட்சையில பாஸ் பண்ணி நல்லபடியாக வர வேணும், வாழ்க்கை தடங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் தடைகள் வாராதவர்களையும் தவறா சந்தானம் சொல்வது போல எல்லாமே கிடைக்கும் ஐயா. மகாபைரவர் என்ன என்ன பேர் சொன்னாலும் மறந்துட்டேன் நான். பைரவ அஷ்டமி என்றது பைரவருடைய அவதாரத்தினுடைய நாள். அவதாரம். சரி, இப்போ இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லி இந்த தைப்பொங்கலுக்கு நாங்கள் மகர சங்கராந்தி என்றால் சங்கராந்தி என்றால் என்ன, மகர சங்கராந்தி என்றால் என்ன? சூரிய பகவான் 12 ராசிகளுக்கும் சஞ்சரிக்கின்ற காலங்களிலே சங்கராந்தி என்று சொல்வார்கள். அதிலேயும் மார்கழி மாசம் முடிச்சு தனு ராசியில இருந்து மகர ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற நேரம் மகர ரவி சங்கிரம புண்ணிய காலமாகும். அதைத்தான் நாம் தைப்பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். திருப்பி சொல்லுங்க. என்ன திருப்பி சொல்லுங்க? தனுராசியில இருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நேரம் மகர ரவி சங்கிரம புண்ணிய காலமாகும். அந்த புண்ணிய காலத்திலே சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது தமிழருடைய மரபு. மகர சங்கராந்தி என்பதை வைத்துத்தான் இந்த பொங்கல்
நாளை தீர்மானிக்கிறார்கள், பொங்கல் நாளை வரிசைப்படுத்துகிறார்கள் என்பதை சில நான் சில நாடுகளிலே முதல் நாள் வரும், சில நாடுகளுக்கு அடுத்த நாள் வரும். அதாவது சூரியனை பார்த்து தான் பொங்க வேணும். சூரியன் மகர ராசிக்கு சென்ற பிறகுதான் கொண்டாட வேணும். ஆனா இப்ப இந்த காலநிலைமைக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப கார்த்திகை மாதம்னா கார்த்திகை தீபம் விளக்கீடு என்று சொல்லுவார்கள். கார்த்திகை தீபத்துக்கு மிக ஒரு பெரிய ஒரு உடைய. இப்ப கார்த்திகை தீபத்துடைய விளக்கம் என்ன? எதற்காக கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம்? அது என்ன நாடு? அண்ணாமலையார் நடிக்கமலம் சென்றிறைந்துன்னு திருவாசகத்துல சொல்றார். இந்த திருவண்ணாமலையிலே அதாவது அருணாசல புராணம் சொல்லி ஒரு புராணம் இருக்கிறது. அங்கே சிவனும் பார்வதியும் பள்ளி அறையிலே இருக்கும்போது எலியாகப்பட்டது நெய் குடிக்க வேண்டி அந்த விளக்கை நெய் குடிச்சு கொண்டு விளக்கை தூண்டி விடுகிறது. அது ஒரு கதை தான் அவங்களுக்கு சொல்றேன். தூண்டி விட்ட உடனே பிரகாசமாயிருந்து பள்ளி அறை. அப்ப சிவன் பார்வதிக்கு சந்தோஷமாகி அந்த எலிக்கு சக்கரவர்த்தி பட்டத்தை கொடுக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட கதை மாதிரி நிறைய புனுகாசுரன் சொல்லி ஒரு அசுரன் இருந்தான். அவன் தன்னுடைய இந்திரியத்தை அருணாசலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலைகளே செலுத்தி அந்த மலையெல்லாம் மணக்க வச்சதினாலே அவனுக்கு புனுகாசுரனுக்கும் ஒரு சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தார். ஒரு நாட்டை ஆளக்கூடியது இப்படின்னு புராணங்களிலே நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது அருணாசல புராணம். அப்படிப்பட்ட அந்த நாளிலே கார்த்திகை மாசமும் கார்த்திகை நட்சத்திரமும் கூடியது. பரணி தர்ம தீபம். தர்ம தீபம் சொன்னா யம தர்ம ராஜாவுக்காக பரணி நட்சத்திரத்திலே தீபம் ஏற்றுவார்கள். யம பயம் நீங்க பரணி தீபம். கார்த்திகை தீபம் முருகப்பெருமான் 6 கன்னியர்கள் சுப்பிரமணிய முருகப்பெருமானை எடுத்து வளர்த்து அவங்க செய்ததுனால அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கார்த்திகை தீபம். ரோகிணி நட்சத்திரம் சர்வாலய தீபம். இந்த 3 நாள் தீபம் வச்சு கொண்டாட வேணும் என்பது விதியாக இருப்பதனாலே கார்த்திகை தீபம் ஒரு எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமைகிறது. கார்த்திகை தீபத்துல அண்ணாமலை ஆலயத்துல அந்த மலையில அந்த தீபம் ஏற்றுற நாள் தானே ஐயா? தொக்கப்பானை எரிப்பார்கள். இந்த பனை மரம் அல்லாது தென்னை மரம் எடுத்து கூடு கட்டி கோயில்களிலே இந்த விளக்குகளை ஏற்றி சுவாமியை தூக்கி பிரதட்சணமாக சுற்றி கொண்டு வந்து கோபுர வாசத்திலே நிப்பாட்டி அந்த சொக்கப்பானைக்கு பூஜையெல்லாம் பண்ணி அந்த குருக்களாகப்பட்டவர் 3 தரம் அந்த சொக்கப்பானையை சுற்றி அதுக்கு அடியில அந்த தீபத்தை ஏற்றி விடுவார். இந்த வார மக்கள் என்ன செய்வார்கள்? உப்பு, காய்ந்த மிளகாய், கடுகு, மிளகு போன்றவர்களை எல்லாம் அதில் தூவி விடுவார்கள். கண் திஷ்டி எல்லாம் போறதுக்கு வேண்டி இப்படியாக ஒரு வழிபாடு நடைபெற்று வருகிறது. ஞாபகம் இருக்கிறது. அந்த அந்த அதில் எரிந்தது தனிக்கு வீட்டு கொண்டே வைப்பார்கள் சில பேர், அந்த திருஷ்டி வரக்கூடாது. அது ரட்சை சொல்றது. அது முடிய அந்த சொக்கப்பானை எல்லாம் எரிஞ்சு முடிய குறுக்கள் வெத்தலையிலே அந்த 2 அதை அந்த சுவாமியுடைய அந்த ஓலையிலே எரிஞ்சு வச்ச ரட்சைன்னு சொல்லக்கூடிய 2 துண்டை எடுத்து புண்ணுகு வைத்து குழைச்சு சுவாமிக்கு பொட்டு வைத்து விடுவார்கள். அடியார்களுக்கும் கொடுப்பார்கள். புனுகு ரட்சை என்று சொல்லக்கூடியது. நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதுக்கு இந்த உப்பு போல குங்குலியம் எல்லாம் கூட போடுவார்கள். அந்த திருஷ்டி பரிகாரங்கள் மக்களுக்கு அது அந்த காலத்துல இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது பொன்னம்பலவாரேஸ்வர கோயில சொக்கப்பானை எங்க அப்பா ஏற்றி விடும்போது அடியார்கள் அதுல குங்குலியம் உப்பு இதெல்லாம் கொண்டு கல்லுப்பு கொண்டு போடுவார்கள். கல்லுப்பு போடுவார்கள். ஞாபகம் இருக்கிறது. இப்ப இந்த அண்ணாமலை தீபமும் இதெல்லாம் ஒரே நாள் தானே? வேறு நாள் எல்லாம் ஒரு அதாவது கார்த்திகை ரோகிணி. கார்த்திகைக்கு அண்ணாமலை பரணியும் கார்த்திகையும் அண்ணாமலை பரணி தீபம் கார்த்திகை தீபம். மற்ற எல்லா கோயில்களும் செய்யக்கூடியது ரோகிணியில சர்வாலய தீபம் சொல்வார்கள். இந்த சர்வாலய தீபம் சொல்லும் போது சில வீடுகளிலே வாசல்ல
ஒரு 27 தீபங்களை ஏற்றுவார்கள். சில பேர் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு தீபம், 2ஆம் தேதி 2 தீபம், 3ஆம் தேதி 3 தீபம், இப்படியே நிறைய விளக்குகளை ஏற்றி இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு என்று சொல்வது போல விளக்கேற்றி நன்மை பெறுவார்கள். அந்த காலத்திலே தீப பூஜையும் பண்ணுவார்கள். அது முன்பு இருந்தது. இப்போ எனக்கு தெரியும், இலங்கையில் தீபம் ஏற்றுவது என்பது வந்து இப்போ இந்தியாவில் கொண்டாடுவதை போல் மிக பெரிதாக இலங்கையில் செய்வதில்லை. அந்த தீபம் ஏற்று இந்தியாவில் வந்து எல்லா சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் இலங்கையிலே பின்பற்றுவது குறைவாக இருந்தது. ஆனால் என்ன விஷயம்னா, நாங்கள் அங்கே எனக்கு ஞாபகம் இருக்கு, தடியில் வந்து தேங்காய், பாதி தேங்காய்களை எண்ணெய் விட்டு நாங்கள் இந்த பொட்டலம் மாதிரி எடுத்து அதை தீபம் ஏற்றுவது, வாசலில் வைப்பதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது இந்தியாவில் செய்வதில்லை. அது சிலவர்களே ஒரு நாள் செய்வது என்பதற்காக பெருசாக செய்கிறவர்கள் தெரியவில்லை. ஆனால் அந்த கார்த்திகை தீபம் என்பதெல்லாம் இலங்கை, இந்தியா, ஆசிய நாடுகள் எல்லாம் இந்துக்கள் மிக பெரிதாக கொண்டாடுகிறார் என்பது தெரிந்த விடயம்தான். மிக நன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டேன். அந்த வைரவருடைய கார்த்திகை மாசத்துல ஒரு விளக்கு வைத்தாலே குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். ஆகவேதான் கார்த்திகை தீபமாகவும் இறந்த ஆத்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்க வேண்டியும் விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். வட இந்திய கடைகள் இருக்கு. இப்போ இங்கே இந்த சவுத்தோல் போனால் சவுத்தோலுக்கு பக்கம் அந்த தீபம் நிறைய விற்பார்கள். அந்த சிட்டி விளக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அவர்கள் அந்த கடை வர்ணமெல்லாம் தேட்டி மிக அழகாக நிறைய விற்று கொண்டிருப்பார்கள். அங்குக்கூடியதாக இருக்கும். அது இல்லை, நாங்கள் சனிக்கிழமை செய்திருந்தோம் ஐயா. அவையும் காணமே, இறந்தவர்களுக்காகவே எல்லாருக்குமாகவே தீபங்கள் ஏற்றி அன்று செய்திருந்தோம். சனிக்கிழமை இரவு 5 மணிக்கு பலரை காணோம், ஓடிய விட்டார்கள் இருந்தவர்கள். ஒரு தீபம் ஏற்றக்கூட மனமில்லாதவர்கள். சரி, நான் செய்திருந்தோம். ஒரு பெருமாள் பொழுது மாதிரி எல்லாரும் தீபங்களோட வந்து செய்திருந்தோம். சர்மானம் பார்க்கல பொழுது ஒவ்வொரு வருடமும் நலமனோடு செய்கிறது. எல்லோருக்குமா இறந்த எல்லோருக்குமாகவும் சின்ன ஒரு மெழுகு, சின்ன ஒரு விளக்கு வைத்து அதில் அப்படி இருந்து அவர்களுக்கான பிரார்த்தனை நேரம். சரி, மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வேறு ஒரு கேள்வியுடன் இணைந்து கொள்ள என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா. நிறைய தேடுங்கள், நிறைய தேடுங்கள். சிவதர்ஷினி ராகவன் தந்தார், காணவில்லை, போய்விட்டார் போல் இருக்குது. தாமரால் அவர்கள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் ஜெயானடேசன் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்குமே மீண்டும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு சென்ற வாரம் ரொம்ப கவலையா போச்சு. ஏனையா இவ்வளவு நாளும் தடவடாக செய்து வந்தோம், எல்லாம் இருந்தும் அந்த சில கனெக்ஷன்கள் வரவே இல்லை. சென்ற வார நிகழ்ச்சி ஒரு அரை மணிக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க முடியாம போச்சு. அது தடங்களுக்கு வருந்துகிறோம். நீங்க அறிவித்தலும் தர இல்லையா ஐயா? நம்ம அறிவித்தலும் தர இல்லையே. இல்ல, டெலிபோன் இங்க ஒண்ணுமே வேலை செய்ய முடியாம இல்லையே. மகன் போன் வேலை செஞ்சது. ஏன்னா நான் உங்களை ஓட்டுவோ அடிச்சா அது அடிக்கிறதே அப்படியே. இது இல்லை, எங்கட ஃபோனெல்லாம் வேலை செய்யுது. எங்கூட மகன் ஃபோனும் வேலை செஞ்சது. அப்போ நானே தான் இங்கே எங்கட இது உங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக தான் திரும்ப மகனுக்கு அடித்து அந்த பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்தேன். அது பிரச்சனை இல்லை. ஒரு காரியத்துக்கு தடைகள் வரக்கூடாது. நன்றி, நன்றி. நீ நல்ல பேக்ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கீங்க. நன்றி, நன்றி. மரம் பூ, வெள்ளை பூக்கள், அதுல ஏதோ கிஃப்ட் விழுற மாதிரி தெரியுது. அடி காஞ்சி விழுதா தெரியும். சரியா, பூக்கள் காஞ்சி விழுதா தெரியல. இல்லை இல்லை, குருவியல் இருக்கு ஐயா. அதில் இந்த இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கு. குருவி இந்த இருக்கு, குருவியல். சரி, இருக்கிறவர்களும் வரலாம், இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் வந்து. வணக்கம் ஐயா. வணக்கம் பாடி, நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி, 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 வணக்கம். அப்போ சென்ற வாரம் ஒரு 2-3 வாரமாவேமா நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்குமா. அதெல்லாம் சில விஷயங்கள் வெளியில வராமையும் சில விஷயங்கள் பப்ளிக்கா இருக்கு. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டாங்க அடியார்கள், சரணம் கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் சிறப்பா சபரிமலை யாத்திரையும் நல்லா நடந்து கொண்டிருக்கிறது.
சத்குருநாதனே, சபரிகிரிநாதனே, ஓங்கார பிரதசுரவுடே என்று சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி அவதாரம், நித்திய பிரம்மச்சாரி. யாரும் வராங்களான்னு பார்ப்போம். நான் கிட்டடியில் என்னோட படம் பார்த்தேன், ஏதோ கிஃப்ட் ஏதோ கிடைச்ச மாதிரி, FTVக்கு ஏதோ பிரைஸ் கிடைச்ச மாதிரியோ, ஐயாக்கு ஏதோ வாழ்த்துக்கள் கொடுத்த மாதிரியோ. அது பழைய படமா? எதுக்கு ஐயா? எப்பொழுது? நடாமாவும் நீங்கள் நிக்கிறீர்கள், மகள் நிக்கிறா. பொன்மாலை பொழுது உள்ள செய்தியா இருக்கு. உங்களுக்கு வந்து மெமரியில வந்துருக்குமென்னு நினைக்கிறேன். எதை சொல்றீங்கன்னு தெரியும். இல்லவாணி, நடாமோனவர்களுக்கு சாந்தி நாள்ல விருது கொடுத்தான் ஐயா சொல்றேன். ஐயா அன்றைக்கு சொல்லிட்டாரு முதல். ஐயா மறந்துட்டார், தெரியல. சரிம்மா, அதானே. ஆமாம், சரி. யாரும் வராங்களான்னு பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். இப்படி அந்த பக்கம் குளிர் எல்லாம் 58 பரவாயில்லையே ஐயா. நேற்று பயங்கர காத்தும், ஆனால் வெதர் நல்லா இருந்தது, காற்றாக இருந்தது. காற்று குறைவும், வெதரும் பரவாயில்ல போல இருக்கின்றது. நன்றி மாங்குலட்சுமி அம்மா, வணக்கம். சரி, செட் பண்ணிட்டு வாங்கோ. வணக்கம். கேக்குதா வாணி? கேக்குண்டதா? வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. தரிசனத்தோட வந்திருக்கிறீங்க, முக தரிசனத்தோட வாங்க. வணக்கம். என்னம்மா? முகத்தை காட்டி தரிசனத்தோட வந்திருக்கிறீங்க. வணக்கம். பரவாயில்ல, வாருங்களா, அப்படி இருங்க. விட்டுட்டு இப்பதான் வந்து நான் வாங்கி அவங்க போட்டு பார்த்தேன். சரி சரி, நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலம் நலம் நலம். நலமறிய ஆவல். ஆஹா. மற்றது ஐயா, என்னிடம் ஒரு கேள்வி ஐயா. அந்த பூர்வபட்ச கார்த்திய சதுர்த்தசி, அது வந்து திருக்கார்த்திகையிலண்டு போட்டிருக்கிறாங்களே ஐயா. அந்த திதி நான் கலண்டர்ல பார்த்தேன். 2 திதியும், திதியோதசியும் சதுர்த்தசியும் போட்டிருக்கணும். அது 2 அந்த ஒரு நாளையில செய்யலாமா அந்த திதிக்கு? பார்த்து சொல்றீங்களா ஐயா? இதை இப்ப நான் பார்க்க முடியாது, பிறகு எடுத்து உங்களுக்கு சொல்றேன். சூரிய உதயம், அதுல திரையோதசி எப்ப திதி நிக்குதோ அப்பதான் செய்ய வேணும். சரி சரி. இல்ல அதையா அந்த முந்தி வந்தது அந்த இதோட பிள்ளையார் கதையோட வந்தது. அந்த இது இப்ப வந்து இந்த பச்சை மாறி எல்லாம் வருது. இல்ல, பிள்ளையார் கதை இல்லைன்னா பௌர்ணமி முடிக்க அடுத்த நாள் பிள்ளையார் கதை ஆரம்பம். அம்மா இந்த முறை பிள்ளையார் கதை பின்னாடிக்கு வருதுன்னு ஐயா. ஓ, பின்னாடி அது இந்த ரெண்டு மார்கழி புறக்கு வருது ஐயா. 2 பௌர்ணமி வந்ததுனாலதான் அப்படி வருது. சரி சரி. ஆஹா, நான் அதான் பார்க்காம விட்டுட்டேன் ஐயா. அதை இப்ப பார்த்த போலதான் அதுல மார்கழி அங்காளம், மார்கழி அடுத்த நாள் மார்கழி மாதப்புறம் சங்கராந்தி. அது அப்ப கார்த்திகையில வர்றபடியால் அந்த கார்த்திகையை தான் எடுக்க வேணும் ஐயா. ஓ, இது திதிகள் தொட்டு வந்தா போருவம்மா. என்ன திதி தொடுதுன்னு ஒரு பார்க்கணும். அதுல வந்து அந்த திதிகளை நாங்க சுத்தம் பண்ணி பார்த்துதான் திதி திவசங்கள் செய்யக்கூடிய காலம். சரி சரி. ஆஹா. ஆனா இதுல 2 பஞ்சாங்கம், அந்த மற்ற திணைக்கணிதத்தில பஞ்சாங்கத்தின்படி ஐயா 2ம் ஒரே, அந்த 2 திதியும் ஒருமிக்க போட்டிருக்கணும். அதுல பார்த்தேன் நான். சில திதி துயமா வரும், அதனால குற்றம் இல்லை. சரி. அப்ப இப்ப கூடி நிக்கின்றத பார்த்துட்டு அன்றைக்கு செய்தி விட்டா சரி. சரி சரி. அப்ப அதுல பார்க்கணும் இப்ப கூடி நிற்குதாண்ட ஐயா. சரி சரி. நன்றி நன்றி. அதான் கேட்போம் ஐயா. மற்ற இன்னும் ஒரு கேள்வி ஐயா, இன்னும் ஒரு ஆக்கள் கேட்டிருந்தேன். நம்ம இந்த இறந்த அந்த வீட்டு கிருத்திய மந்திரதானே ஐயா 31 தொடக்கு கழிச்சு அது வந்து 15-16 செய்யணும். அது அப்படி செய்யறது நல்லதா, செய்யலாமா என்ற ஒரு கேள்வி ஐயா. ஆமா, கோழி முட்டை போட்டாலே அது தன்னுடைய முட்டையை பாதுகாக்க தீட்டு காக்குது, கிட்ட போக விடாது. என்ன ஐயா, அது போல நமக்கும் 31 நாள் தான் தீட்டு கழிய வேண்டும் என்பது விதி. சில பேர் கல்யாண வீட்டுக்கு போகணும், சடங்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி 21, 16, 18 இந்த மாதிரி நாட்கள்ல தங்களை வசதிக்காக செய்து கொள்ளுகிறார்கள். அது குற்றம் இல்லை, ஆனாலும் தீட்டு நீங்காது.
கேட்டு நீங்க சரி சரி அப்படி அப்படி செய்யலாம் ஐயா. அப்படி அதுல செய்யக்கூடிய அந்த முறை என்று முறை அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. திருட்டு காக்க வேண்டியது திருட்டு காத்துதான் ஆக வேணும். 31 நாள் மட்டும். ஆசூசம் ஆசூசம் சொல்றது. ஆமா ஐயா. அந்த குழந்தைக்கு 31 நாள் தான் அந்த திருட்டு தானாவே நீங்கும். அப்ப அன்னைக்கு தான் புண்ணியாதானம் பண்ணி அந்த பிள்ளைக்கு பேர்லாம் வச்சு செய்வது. இது நாங்கள் ஒன்றும் பேச முடியாத நிலையில இருக்கிறோம். இல்லையா பேச முடியாதுன்னு இல்லையா, அதை விளங்கப்படுத்தி எடுக்கா மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தியாச்சு, விளங்கப்படுத்திட்டோம். இப்போ ஒன்னும் சொல்றதுக்கு சொல்ல முடியாது அதானே ஐயா, சொல்ல முடியாதுன்னு விட்டு விட்டு தானே ஐயா அப்படியே போகுது. இதுக்கும் ஓமன்னு சொல்லி ஆச்சாரம் ஆச்சாரம் ஆசூச விதி எல்லாம் சொல்லப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அதை சில பேர் பின்பற்றுவதில்லை. இப்போ தாயார் இறந்து போனாலும் தகப்பனார் இறந்து போனாலும் 365 நாளும் தீட்டு காக்க வேணும்னு சொல்லியிருந்தான். கோயிலுக்கு போகக்கூடாது, கல்யாணம் செய்து வைக்க கூடாது எல்லாம் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன இப்ப இதை யாரு சொல்லி இருக்கிறாங்களோ யாரு சொல்றாங்களோ அவங்களே பின்பற்றுவது இல்லை. அது உண்மை ஐயா. இப்ப அதான் நீங்க சொல்ற இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஐயா இதுவும் அப்படித்தானே. இப்ப ஆக்கள் ஓமண்டு சொல்லி போய் கேட்டால் பிராமணர் இப்ப நாங்க சொல்ற நீங்க நான் சொல்றேன் நீங்க குறை நினைக்க கூடாது ஐயா. அவைகளே ஓமண்டு சொல்லி அதை செய்யணும் தானே ஐயா. 15 அதுதான் சுக்கிரன் வர்றபடியா அவையும் அதை சொல்லலாம் தானே ஐயா, எடுத்து கூறலாம் தானே அவங்களுக்கு. இல்ல இப்ப முறதலை என்ன உண்டு இல்லைங்க, எங்களுக்கு மூதாதையர் அப்படி சொல்லி தந்த படியாலே எங்களுக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்படி செய்யக்கூடாது, இது செய்யறது சரியில்லை. இப்ப நாங்க புத்தகம் வாசிக்கிறது குறைவையா, இப்ப இதை பார்த்தபடியாலே வந்து உண்மை சைவ சமயத்தில் உள்ளவர்கள் இந்த ஆசூசத்தை கவனமாக பார்த்து பின்பற்றி வந்த காலங்கள் இருக்குத்தானே. ஓமையா. இப்போதுதான் சில மாற்றங்கள் செய்ய பார்க்கிறார்கள். இதுகளுக்கு நாங்கள் பின் போகக்கூடாது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, உங்களோட விளக்கம் இதைத்தான் கேட்போம் சொல்லி எடுத்தேன் ஐயா. நன்றி 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 வாணி. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. இனி உற்சாகமான வணக்கம் வாணிமோகன் மற்றும் ஐயாவுக்கு சிறசிலாக சேர்ந்து வணக்கம். வாங்கோ. வணக்கம் ஐயா. ஐயா இருமி கொண்டிருக்கிறார், உடல்நிலை சரியில்லையோ தெரியல, பலருக்கும் நோய் குளிர். ஆமா ஆமா, இங்கு நாங்களும் எஸ்கிமோவர் மாதிரி குளிருக்குள்ளேதான் உறைஞ்சு போயிருக்கிறோம். சுவிஸில் வரலாறு காணாத பனி பொழிவு. எல்லோருமே ஒரு மரண பயத்தை பார்த்து மீண்ட மாதிரியான ஒரு நிலைதான். ஆனா இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை. வணக்கம் ஐயா. இந்த நவம்பர் டிசம்பர் இதுல புது வருஷம் பிறக்கும் போது ஒரு 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 இயற்கை அழிவு ஒன்று பிரட்டி போடும். அது நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்தவர்கள் தான். இப்ப தாயகத்திலுமே ஒரு மழை புயல் அதே போல ஒவ்வொரு இடங்கள்ல வித்தியாசமான அழிவுகள். இது என்ன ஐயா ஒவ்வொரு வருஷம் நடக்குமா அல்லது என்ன? இது ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் தொடங்கின உடனே நம்ம ஊர்களெல்லாம் அது கால சீமா என்று சொல்லக்கூடிய அதனுடைய வருண பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி கார்த்திகை மாசம் பூரா நல்ல மழை பெஞ்சு பூமி நனைஞ்சு விட்ட பிறகு மார்கழி மாசத்திலே எல்லா விதமான செடிகளும் தழுத்து தைப்பொங்கல் அன்னைக்கு எல்லா செடிகளும் பூத்து குலங்கும். ஆமா, வேற எங்களுக்கு இப்படித்தான் அந்த நவம்பர் டிசம்பர் பகுதிகளில் சுனாமி எல்லாம் அழிவுகளை தந்தது. அதுபோலதான் இப்போ தாயகத்துல உள்ளவர்கள் சொன்னார்கள் சில பகுதிகளில்
இந்த சிவப்பு எச்சரிக்கை, அதே நேரம் புயல் காத்துண்டு அப்படி தாங்க கஷ்டப்பட. அதான் ஒவ்வொரு இடங்களை பொறுத்து. சில இடங்கள் எதுவுமே இல்லை, சில இடங்களிலே சாப்பாடு வெளியில போக வேற எல்லாமே கஷ்டம்ட்டு நாங்களும் ஒரு நாள் 2 நாளா இந்த வெளியில போக முடியாம அந்தரப்பட்டிருந்தால் அவசரத்துக்கு வீட்டுல சில பொருட்கள் இல்லாமலும் தான் இருந்தது. ஊரிலேண்டா அக்கம் பக்கத்துல ஓடி போய் வேண்டலாம் ஐயா, இங்கு பட்டினி தான் கிடக்கவனும் அக்கம் பக்கத்துல வேண்டவும் இல்லாது. அப்பதான் யோசித்தோம், இந்த இந்த இக்கட்டான நிலை எல்லோரும் இப்போ வரக்கூடும் என்று. என்ன வெளியிலேயே போக முடியாது, வாகனங்கள் ஓட முடியாது, போக்குவரத்து எல்லாம் ஸ்தம்பித்து ஒரு நாள் அல்லோலம் தான் நடந்தது சுவிஸ் நாட்டுல. அதுவும் இதுவும் கடந்து போகும் என்பதுதான் நியதி. நானும் இணைந்திருக்கிறேன் ஐயா, உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்கள். அழகா இருக்கிறது நீளத்துல உங்கள் ஆடைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்து இருக்கிற உற்சாகமாக நடத்துங்கள் ஐயா. வாணிமோகன் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அதான் வருமுன் காக்க சொல்வது போல இந்த குளிர்காலம் மழைக்காலம் வரும்போது நாங்கள் இயற்கையாகவே கடைகளுக்கு சென்று எல்லா பொருட்களையும் தேடி வீட்டை வைத்துக் கொண்டால் இது மாதிரி பிரச்சனைகள் வராம பாதுகாத்துக் கொள்ளலாம். இனிய காலை வணக்கம் வாணி. வணக்கம். வாங்கோ. வணக்கம் ஐயா. வாங்கோ வாங்கோ வாங்கோ. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா நீங்க சொல்லுவதை. இந்த காலநிலையும் எல்லா சீர்கேடுகளும் நடக்கிறது ஐயா. இப்போது நீங்கள் அந்த தை மாதம் இந்த புது வருடம் பிறக்க போகுதுதானே ஐயா, அதற்குரிய கொஞ்சம் பலன்களுக்கு சொல்லலாம் தானே ஐயா? கடைசி ஆக்களுக்கு பொதுவான பலன்களை இங்கிலீஷுக்கு பலன்கள் சொல்வது இல்லை. ஆனாலும் இந்த பிறக்கிற 25 சொல்வது 7ஆம் நம்பர்ல பிறக்குது. அப்ப 7 ஜனவரி 1ஆம் தேதி 9 பிறப்பதனாலே சீரும் சிறப்புமாகவும் இந்த உலகத்தில யுத்தங்கள் எல்லாம் நடக்காம நல்ல பேச்சுவார்த்தையில முடிஞ்சு நாடு செழிப்பாக வரக்கூடிய காலமாக அமைகிறது. இப்ப நடக்கிறது ஐயா போன 2024ஆம் ஆண்டு 6ஆம் நம்பர்ல தானே தொடங்கினது. 6-2-8 ஆரம்பிச்சது. இது 9 ஆரம்பிக்க போகிறது. பொதுவாக நன்றி வணக்கம். ஐயா கலைக்கிறார் உங்களை. பேசிக்கொண்டே இருந்தீங்களா? அப்ப சப்தத்தை காலையில தான் இல்ல ஐயா, உலகத்திலே ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை, மழை பனி இப்படி என்று சண்டை என்று நடக்க அந்தந்த கால சீமா என்று சொல்லக்கூடிய காலங்களிலே காலங்கள் தன்னுடைய வேலையை செய்யத்தான் வேணும். இப்ப கார்த்திகை மாசம் சொன்னா இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே நல்ல மழை பெய்யக்கூடிய காலம். எங்களுக்கு இங்க குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது. சில நேரம் சில இடங்களிலே துணோ கொட்டி கொண்டே இருக்கு. அதனால ஐயா சொல்றாரு அப்படித்தான் வரும், இதுக்கெல்லாம் ஏன் ஓடி திரிகிறீங்கள் சொல்றாரு ஐயா. அவ்வளவுதான். மக்களுக்கு ஒரே கஷ்டமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இயற்கையும் சேர்ந்து எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஐயா. ஒரு கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு போனா சாம்பார் எரியும், பாயசம் இனிக்கும், மோர் குடிக்கும். இயற்கை தான். அது மாதிரி இந்த 12 மாசத்துலே எங்களுக்கு சந்தோஷமான வெயில் காலங்கள், குளிர்காலங்கள், இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து அதோட சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்க வேணும். சரி ஐயா. எதுவும் நடக்கும் ஐயா. கார்த்திகை சோமவாரம் எங்கேயும் போக இல்லையோ? கார்த்திகை சோமவாரம் எங்கேயும் போக இல்லையோ? பாப்பம் ஐயா. இனித்தான் கார்த்திகை சோமவாரம் தான் எல்லா கோயிலையும் சங்காபிஷேகம் செய்வாங்க சிவனுக்கு.
சாதாரண பூசை தானே ஐயா. இப்ப கிட்ட எல்லா கோயில்களும் பாலஸ்தானம் செய்தபடியா அபிஷேகம் பூசை மாத்திரம் நடைபெறும். ஐயப்பன்கிட்ட இதுவும் தொடங்கிட்டது ஐயா. ஐயப்பன் பூசை போன திங்கட்கிழமை ஐயப்பன்கிட்ட தான் சென்று வந்தோம். ஒன்றையும் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை, ஒன்றையும் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. கிட்டத்தானே இருக்கு வாணி. ஒரு வாரத்துல ஐயப்பன் எல்லாம் கும்பிட்டுறாங்களோ இப்ப எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு வெளியேறான். இல்ல பூசைக்கு ஏதாவது ஒரு கோயில்ல போயிட்டு வர்றது. சரியா, சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். ஆலயம் தொழுவது ஆனா ஊர்ல நாங்க இதெல்லாம் கேள்விப்படாமல போவோம் இல்லை ஐயா. இப்ப எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறபடியினாலதான் இந்த வினைகள் நடக்குது. அதுதான் அந்த இந்தியாவில சொல்லி நம்ம அந்த எக்ஸிபிஷன் மாதிரி தான் லண்டன்ல இருக்கிற கோயில்கள். ஒரு கோயில்ல இல்ல எல்லா சுவாமிகளும் இருக்குன்னு சொல்லி அந்த பவுடி மாதிரி எப்படி சொன்னவை வந்து இப்ப சென்ற கிழமை எனது நன்மை இலங்கையில டெஸ்ட் இருக்கும் இல்ல ஐயா. லண்டன்ல இருக்கு தானே டெஸ்ட். அதுதான் நான் சொன்னேன். என்னண்டா இப்ப எங்களுக்கு இப்ப ஊர்ல அப்படி இல்லை, இந்தியா அப்படி இருக்கின்றதான் அவர்கள் சொன்னார்கள். இது பகுதியா சொன்னதா உண்மையா சொன்னதா இது அப்படி சொன்னவை என்று சொல்லித்தான் சொன்னது. அந்த மியூசியம் இதுகள் மாதிரி தான் லண்டன்ல இருக்கிற ஆலயங்கள் என்று சொல்லி. மணி மணி பகவான் என்ன துட்டு மணி என்ன மணி 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 தொட்டு காசு பணம் பணம் எல்லாம் மருமக இருந்தாலும் எல்லாத்தையும் வைக்கலாம். 365 நாளும் சிக்கன் ஓடிக்கொண்டே இருக்கணும். அது இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை ஐயா. அப்ப அதுகளை வச்சா இப்படியானதெல்லாம் எல்லாத்தையும் பூத்தினா போவீங்க. ஒரு பவுண்டாச்சும் போட்டு வருவீங்கല്ലോ. நன்றி வணக்கம். நாங்க ஒரு ராஜனையும் கும்பிடல, ஐயப்பனையும் கும்பிடல. இப்ப எல்லாம் வந்து சேர்ந்துட்டு சாம்பார் மாதிரி கோயிலுக்குள்ள. நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். வணக்கம். 56வது வாரம் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி வணக்கம். வாங்கோ, தொடர்ந்து நிறைய பேசுவோம். பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நானும் ஒரு விஷயத்தை சொல்லலாம் இருக்கிறேன் ஐயா. ஐயோட நெட் பிரச்சனை கொடுக்குது ஐயா. கேட்க இல்லை ஐயா, உங்களோட நெட் பிரச்சனை கொடுக்குது. ஏன்னா எல்லா கேள்விகளும் வந்து இப்ப சரி விட்டு விட்டு வந்தது. அப்பொழுது என்ன சொன்னீங்க? இல்ல அப்பொழுது விட்டு விட்டு வந்தது. இப்ப சரி கேக்குதா ஐயா? கேட்கல ஐயா. காலில் இது பிரச்சனை தான் கொடுக்குது, நெட் பிரச்சனையோ தெரியல. வணக்கம் ஐயா. இல்லை நெட் பிரச்சனை ஆடாமல் நிற்கிறார். கேக்குதம்மா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இப்பதான் கேக்குது. வணக்கம். இப்போ கேக்குதாம்மா? சரியோ சரி சரி. நெவிஸ்பில் சார் கேளுங்க. வாங்க பேசுவோம். ஐஸ் கொட்டுது, மழை வருது, எல்லா இடமும் இதாக சொல்லி எல்லாம் நாங்கள் அங்கலாச்சி கொண்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் மழையாக இருக்குது, ஐஸாக இருக்குதுன்னு சொல்லி வளமையாக இந்த காலங்களில் நாங்கள் வந்த காலங்களில் இந்த மாதம் தை மாதமெல்லாம் ஐஸும் அந்த இது ஐஸாக கொட்டிக்கொண்டு இருக்கும். அப்போ இவ்வளோ காலம் உங்களுக்கு இல்லாமல் இருந்து இப்போ வருது ஐஸெல்லாம் கொட்டுதுன்னு சொல்கிறோம். இந்த ஐஸ் கொட்டினதால நாங்கள் ஒரு நேரம் நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்கிறோம். இந்த பிரான்ஸ் நாட்டில் இந்த முறை கொட்டின மழையில் 48 மணித்தியாலங்கள் ஒரு கிராமம் முழுவதும் 1,00,000 பேருக்கு மேலே அந்த மக்கள் அனைவரும் இருட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். குளிரில் இருட்டில் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். குழந்தை பிள்ளைகளுடைய நிலையெல்லாம் மிகவும் பரிதாபமாக இருந்தது. குழந்தைகள் பச்சை குழந்தைகள் நிலையெல்லாம் பல பரிதாபமாக இருந்தது. மெழுகுதிரியை பற்ற வைத்துக் கொண்டு அந்த விறகு கட்டைகள் அதை போட்டு நெருப்பை எரிச்சு அந்த இதில் குளிர் காய்ச்சி கண்டு ஏதோ இருந்ததை சாப்பிட்டு கொண்டு அப்படி 48 மணித்தியாலங்கள் இருள இருக்கும்போது இந்த குளிர்காலத்துல யோசிச்சு பார்ப்போமே. அந்த காலங்களில் நாங்கள்
ஆகவே நாங்கள் இப்போ சலிச்சு கொள்கிறோம். ஆனால் இது இயற்கை இந்த காலத்தில் இப்படிதான் வரும். இந்த காலத்தில் இதுதான் அந்த தை மாசி மாதம் மட்டும் இந்த குளிரும் ஐஸும் இருக்கும். இதுல மாறி 56 வருஷத்துக்கு பிறகு இப்படி நடந்திருக்காம இந்த முறை பரிசில் சரியான பரிசிலையும் பயங்கரமானது. அதாவது 1000 கமியோன் இந்த பார ஊர்திகள் சாமான்கள் ஏற்றி இருந்த பார ஊர்திகள் ரோட்டில் என்ன 1000 இதுகள் அப்படியே அந்த ரயில்வே மேன் அப்படியே இருந்திருக்கிறாங்க. அது நகர முடியாது அந்த அளவுக்கு வாகனங்கள்ல வந்ததால அவரெல்லாம் என்ன இந்த நேரத்துல கடிந்து கொள்வார்களா இல்லாட்டி இறைவனை வேண்டுவார்களா? அது பொழியுது கட்டாயம். அது பொழிதான கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட அளவுக்கு அளவுக்கு அதிகமான விதமாக கூடி இருக்குது. பிரயாணங்கள் தடைப்பட்டு இருக்குது. எத்தனையோ பேர் சரி இப்ப ஐயாட்ட கேட்கற இது ஆன்மீக பாலம் செய்தி நேரம் இல்லை சொல்லுங்க என்ன கேட்க போறீங்க? ஐயாட்ட சொல்றேன் இப்படி நாங்க அங்கலாச்சு கொண்டு இருக்கிறோம் ஐயா. இறைவனின் சித்தம் தான் இதெல்லாம். இறைவனுடைய இதுதான் இறைவனுடைய கருணை தான் இதெல்லாம் இறைவனுடைய திட்டம் தான். அப்ப நாங்க ஏன் அங்கலாச்சுக்குள்ள வருகுது அதான் நான் சொல்றேன். எங்களுக்குள்ளே இந்த அங்கலாய்ப்புகள் நாங்கள் இறைவனை ஐயா உங்களோட விட்டு வருது ஐயா. இல்ல ஐயா நெட் பிரச்சனை உங்களை விட்ட சரியில்லை. நான் விடைபெற்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம் ஐயா. உங்கள் பக்கம் இல்லை இல்லையா ஐயா? இல்லையா வருதில்லை. இன்டர்நெட் பிரச்சனையோ தெரியவில்லை. ஐயா புதுப்போன் எடுத்தவரா அதனால அதுக்கு அதுக்கு ஐயா சாம்சங் போடணும். போனுக்கு ஒரு சுத்து போடணும் ஐயா. நீங்க நான் ஒரு வலிக்கணும் கேட்க மாட்டேன். சொல்லுங்க கேக்குது அம்மா. கேக்குதாமா ஐயா? சார்ஜில போடுறதா? இல்ல சார்ஜில் போட தேவையில்லையா? உங்களை விட்டு நெட் பிரச்சனையா இருக்கலாம். விட்டு வருது வட்டி வருது. ஐயா சில நேரம் அப்படிதான் இருக்கலாம். அதாவது டிவியில அது கொஞ்சம் அடுத்த முறையெல்லாம் கிளியர் ஆயிடும். சரி நேவிஸ் பிலிப் சார் திரும்ப கேளுங்க அதை. ஆமாய்யா இப்ப நாங்க ஐஸ் கொட்டுது பனி கொட்டுது என்று நாங்க அங்கலாய்க்கிறோம். இது இறைவனின் திட்டமா இல்லாட்டி எங்கள் மனிதர்களுடைய கையால வந்ததா? இது அப்படி எதை சொல்றது? காலே வருஷது புண்ணியாம் பிருத்திவி சத்தியசாலினி. காலங்களிலே காலங்கள் தன்னுடைய சுபாவத்தை காட்ட வேணும். வெயில் காலத்திலே வெயில் அடிக்க வேணும். வசந்த காலத்திலே நல்ல வசந்த காலங்கள் உண்டாகும். அது போல இப்ப பனி காலம். இந்த பனிக்காலம் கார்த்திகை தொடங்கியாச்சாலே கார்த்திகை மார்கழி தை முடிகிற வரைக்கும் இந்த இது இருக்கத்தான் செய்யுமாம்மா. எப்பவுமே கிறிஸ்துமஸுக்கு நல்ல ஸ்னோ கொட்டி வடிவா இருக்கும் ஊர். மரங்கள் எல்லாம் உங்களுடைய பனிப்படி துளியாக பூத்து போயிருக்கும். மரங்கள் எல்லாம் வெள்ளையா பூத்து போயிருக்கும் கிறிஸ்துமஸ் காலத்துல அந்த காலங்கள்ல. நான் போன வருஷம்னா அதை நாங்கள் பார்க்க முடியாம இருந்தது எங்களுக்கு அந்த காலங்கள். அப்ப இந்த காலங்கள்ல இப்படி கொட்டி எங்களுக்கு அது எங்களுக்கு சந்தோஷத்தை தான் தரும். இந்த காலத்துல அதனால இப்படி நடக்குது. நம்ம நாங்க ஏன் அங்கல் ஆய்ச்சி கொள்கிறோம்? மனிதர்களே அங்கல் ஆய்க்கிறாங்க. இறைவனுடைய திருவருள்தாமா இப்படி ஒவ்வொருத்தையும் நடக்குது. நாங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் நாங்க வாழுவோம். நன்றி ஐயா. நன்றி வணக்கம். ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா கேட்டிருக்கின்றார்கள். இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமோகனுக்கும் ராமணா குருக்கள் ஐயாவுக்கும். சைவ சமய முறையில் ஒரு திருமணம் செய்யும் பொழுது சம்பந்தி வரவேற்பு, தெத்தம் பண்ணுதல், முளை போடுதல் அப்படியான நிகழ்வுகள் இல்லாமல் ஒரு ஆலயத்தில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு முறை இருந்தால் கூறவும் ஐயா. ஏனெனில் அவர்களுக்கு ஆள் வசதிகள் மிக குறைவாக உள்ளதால் இப்படி கேட்கிறார்கள் ஐயா என்று கேட்கின்றார். இப்படி ஒன்றும் இல்லாமல் செய்யலாமா என்றால் அவர்கள் பக்கமாக சொந்த பந்தங்கள் இல்லாமல் குறைவாக இருக்கலாம். கல்யாணம் என்பது இரு வீட்டாரும் ஆலோசித்து சிறந்த ஒரு சிவாச்சாரியாரை எடுத்து மண்டபம் பண்ணி குறிப்பிட்ட நேரத்திலே மாப்பிள்ளை
அழைப்பு எடுத்து விநாயகர் பூசை, புண்ணியாக வாசனம், பஞ்சகவிய பிராசனம், மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டி பெண்ணை கூட்டி கொண்டு வந்து பெண்ணுக்கு காப்பு கட்டி, அதுக்கு முந்தி இந்த காப்பு கட்டுறதுக்கு முந்திதான் இந்த பாலிகை போடுவது என்பது. அப்ப சொந்தக்காரங்கள் இல்லாட்டி யாராவது ஒரு 3 பேர் பாலிகை போடலாம், 5 பேர் பாலிகை போடலாம், அதை பத்தி இல்லை. ஆனா பாலிகை போடாமல் விவாகம் செய்வது அவ்வளவு உச்சிதம் இல்லை, நல்லது இல்லை. 7 பெண்கள் 9 11 தனியா சொல்றீங்க. அது அப்படி அப்படி இல்லாட்டி கோயிலுக்கு கூட்டி கொண்டு வந்து கோயில வச்சு அம்பாள் மண்ணுக்கோ சிவன் மண்ணுக்கோ அர்ச்சனை கல்யாணமாக செய்யுங்க. அதுக்கு பாலியும் தேவையில்லை, ஒத்துரும் இல்லை. சாட்சியாக யாரு இருக்கணும்னா கன்னியாதானம் கிடையாது. போக வேண்டிய 2 பேரும் மாலையை மாற்றி வேண்டியது, சுவாமிகிட்ட தாலியை வச்சு கூட கட்டிட்டு வீட்டுக்கு வந்து வேணா அதுக்கு பிறகு வேணா மற்ற கச்சேரியெல்லாம் பண்ணிக்கிங்க. அப்போ ஒரு 3 பெண்களாச்சும் போட்டே ஆகணும் இல்லையா பாலிகை போடுறது? கட்டாயமாக சடங்கு, விவாக சடங்கு என்பது கட்டாயமாக பாலிகை போட வேணும். ஆனா தத்தம் பண்ணவும் சொல்லுறாரு இல்லையா? தத்தம் பண்றது யாரும் தத்தம் பண்ணலாம் தானே. சில இடங்கள்ல எல்லாம் தகப்பனாருக்கு முடியாவிட்டாலும் தகப்பனார் அப்பாவத்தில் ஏதாவது சீட்டுகள் வந்தாலும் தாய்மாமன் நின்று கன்னியாதானம் பண்றான் தானே. அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லையம்மா. இனியது கேட்கின் வடிவேது வேலோ இனி நாங்கள் எங்களுடைய விவாக சடங்குகளை செய்யாம விட்டால் அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல பேரம் பேத்தி எடுத்து வரும்போது இந்த கிரகங்கள் அதுகளை தடையாக இருக்கும். சில நேரம் கரு தங்காம போய்விடும். முளைப்பாலி போடுறது அதுக்குத்தானே, வம்சம் விருத்திக்காகத்தான் இந்த முளைப்பாலியை போடுறது. பாலிகா பூஜை சொல்லி அந்த விளக்கம் தெரியாது, அதை சொல்லுங்க. அந்த பாலியை போடுவதேமா முளைச்ச பாலிகையே போட்டு அந்த பிள்ளைகள் தம்பதிகள் 2 பேரும் வம்சம் விருத்தியாக வர வேண்டும் சொல்வதற்காகத்தான் இந்த பாலிகை போடுவது, முளைப்பாலியை. ஆனால் அதுக்கு எத்தனை பேர் நிக்க வேணும்? எத்தனை பெண்கள் ஐயா வேணும்? 3 முதல் எல்லாருக்கும் வசதி இருக்கணும் தானே. 3 பேர் கட்டாயமா போடலாம், 5 பேர் உத்தமம். ஒத்தப்படையெல்லாம் போகணும். அது ஒத்தப்படை பஞ்சப்பா. சில பேர் இப்ப எல்லாம் அண்டு குடும்பத்துல நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து, 13 பேர் போட்டாங்க. சனங்கள் கூடுதலாக அதிகமாக ஆக்கள் இருந்தப்ப செய்யலாம் தானே. வசதி எல்லாத்துக்கும் சுக்கிர பகவான் அனுகிரகம் பண்ணணும். அப்படி காப்பு கட்டின பிறகு சங்கல்பம் பண்ணி கன்னிகாதானமாக கொடுத்து அந்தன சாட்சியாக, அரசாணி சாட்சியாக, தேவபெருமன் சாட்சியாக நின்று அந்த பெண்ணை கன்னியாதானமாக செய்து கொடுக்கிறோம். இந்த சாட்சி என்பது கட்டாயமாக முக்கியம். கல்யாணம் கோயில கல்யாணம் பண்ணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வரும்போது நீங்க அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போனாலே அவன் சாட்சி கையப்ப ஒரு ஆளை போட சொல்றான். என்ன தேவைதானே. ஆமாய்யா, சரி, நன்றி நன்றி. ஆகவே அப்படின்னா நீங்க சொல்றது. ஆனாலும் அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு சாட்சி கட்டாயமா வேணும், சாட்சி பூதம். பணம் இருந்தாலும் எடுத்தாலும் நாங்க எங்கட பணம் தான் சொல்றதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறோம் தானே. என்னோட ஐடி கார்டு எல்லாம் இருக்கு. ஆனாலும் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக தான் எங்களுடைய சைனை கேட்கிறான். கூட்டி சைன், ஐடி கார்டு எதுக்கு? என்ன என்னுடைய பணமானாலும் நான் சாட்சி காட்டினா தான் அவன் பணமே பேங்க்ல எடுக்க முடியுது இல்லையா? அது போல இந்த வாழக்கூடிய பெண்களுக்கு சாட்சியாக நின்று அப்பா அம்மா தாய்மாமன் மாமி பெரியோர்கள்லாம் இருந்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்திலே சாட்சி பூதமாக கன்னியாதானங்களோடு கல்யாணத்தை செய்து வைப்பது சிறப்பு. ஆனால் இப்ப கடவுளுக்கு முன்னுங்க செய்யணுண்டையா? இப்ப இது நீங்க சொல்றீங்க இது கட்டாயம் போட வேண்டும் என்று. பாலிகை போடலாம். பாலிகை இல்லாத கல்யாணம், பாலிகை
நவதானியங்களை முளைக்க போட்டு பாலிகை போடாத இது. அதாவது ஏன் தெரியுமா அந்த பாலியை போடுறாங்க? கோயில்ல கும்பாபிஷேகம் செய்து காப்பு கட்டினாலும் பாலியை போடத்தான் வேணும். ஏதார கௌரிக்கு தான் காப்பு கட்டணும் சொன்னா பாலிகை போட்டாலும் பாலிகை காப்பு 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 கட்டி வேலை இல்லை. நூல் கட்டுற சுகம் இல்லாம போறது, கோயிலுக்கு காப்பு கட்டு அதெல்லாம் வேற. இந்த சடங்கு உள்ளுக்கு இப்படி வரும்போது பாருங்க, சில பேருக்கு இந்த கந்தசஷ்டி 6 நாள் உள்ளமே காப்பு கட்டுறாங்க. பிள்ளையார் கதை 21 நாளுக்கு காப்பு கட்டுறாங்க. ஆனா இப்ப போடுற பெண்கள் காப்பு கட்டுறது தானே ஐயா? அவர் போடுற பாலிகை போடுகிறவர்கள் காப்பு கட்டுற இல்லை தானே? குறுக்களையா கோயில கட்டிக்கொள்ள மாட்டார். இல்ல இல்ல பாலிகை போடுகிறவர்கள் இப்ப ஹோல்ல நடந்தாலும் 9 பெண்கள் 50 பேரும் அதுல கூப்பிடுவார்கள் தவிர அதுல பாலி அவர்களுக்கு காப்பு கட்டி அவர்கள் போடுற இல்லை தானே? அதை சும்மா தானே போடுறது. அவங்களுக்கு காப்பு கட்டல. இந்த கல்யாணம் பெண்ணு மாப்பிள்ளைக்கு இல்ல அது சரியோ? பெண்ணு மாப்பிடிக்க வேண்டிதானே உறவினர்கள், அத்தை, சித்தி, பெரியம்மா இவங்க தானே போடணும் பாலிகை. யாரும் இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நீங்க போட வைக்கலாம். அதனால குற்றம் இல்லை. சுமங்கலியாக இருக்க வேணும். நிறைய புள்ள இந்த இந்தியாவில சில இடங்கள்ல பிள்ளை இல்லாம இருந்தால் பாலியை போட விட மாட்டாங்க. உலகுதா வந்து நான் அதை வாயால் சொல்ல விரும்பல. இந்த குழந்தை இல்லாட்டி ஒரு பேர் சொல்லுவாங்க, அவங்கள சேர்க்க மாட்டாங்க பாலியை போட. அனுபவித்த நல்ல குடும்பம் இல்லற சுகத்தையோடு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்து அவங்களை கொண்டுதான் இந்த பாலியை போட சொல்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் மொழி ஆன்மீக பாலம். வாங்கோ பேசுவோம். நேரம் 9:20. உங்கள் இணையமும் பிரச்சனை தருது, நாங்கள் விட பெற்றுக்கொள்ளும். சரி, 9:30 ஆகுன்றது. அப்ப நான் நிறைவு செய்வோம். உங்களோட பக்கம் ஏதோ இணைய பிரச்சனையாக இருக்கு ஐயா, விட்டு விட்டு தான் வருன்றது. என்னன்னு தெரியல, இன்டர்நெட் தெரியல. பார்ப்போம், அடுத்த முறை என்ன நல்ல சீரா செய்து விடுவோம். அப்ப நேற்று 99வது பிறந்த நாள் கொண்டாட இல்லையா ஐயா? பாபாவுக்கு நல்ல பேர் தாங்க கொண்டாடி இருந்தார்கள். சாய்பாபாக்கு எங்க நேற்று 99வது சாய்பாபாக்கு அந்த மாசம் இல்ல, நவராத்திரியோடு தான் எல்லாம் கொண்டாடுவாங்க. சில இடங்கள்ல விழா எடுக்கிறாங்க. நல்லா இருந்தது, போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு, நல்லா இருந்தது. எல்லா கோயிலையும் ஆலயம் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது ரொம்ப சந்தோஷமும். நன்றி, வணக்கமா. 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனியேழ் வாழ்க, ஏறிய மஞ்சை வாழ்க, சீரடியார் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க மிக்க நன்றியா. மீண்டும் சந்திப்போம். 557 சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமக்கு வருகின்றது ஆன்மீக பாலம். தோப்படு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள் அணிந்திருந்த நேரம் இன்று வாரம் 556 அணிந்திருந்தோம். நன்றி, வணக்கம்.